வாத்தான்னு கொடுங்க, வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த தாயிட்ட வாத்தான்னு மட்டும் சொல்லுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய், மாரி தாய், ஏழைக்கு இறங்கினம்மா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய், பத்தினி தலைக்காரி. இந்த குடும்பத்தில் இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வன பில்லி சூனியம், அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீர்த்து வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி அந்த குடும்பத்தில் மன நிம்மதியில் மன நிறைவில்லைன்னு அந்த மகன் வந்து உட்காந்துருக்கு. எந்த தீராத பிரச்சனையாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீர்த்து வைக்கணும் தாயி. ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கிட்டீங்க, கூப்பிட்டவர்களுக்கு வந்துட்டீங்க. ஆத்தா ஈஸ்வரி வாய்ப்பு தாயி, என் துன்பத்தை தீர்க்க வாத்தான்னு கூப்பிடு தாயி. ஆத்தா ஈஸ்வரி தாய் மன நிம்மதியை கொடு, மன நிறைவை கொடு. ஆத்தா என் வாழ்க்கையில் ஏன் துன்பமே போராடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில். ஆத்தா ஈஸ்வரி மனையில் மன நிம்மதி இல்லைங்கிற உண்மையா பையா தாயி? யாருமே உன் புருஷனாச்சும் உன் பிள்ளையாச்சும் சொல்லுபடிக்கு வேலை இல்லை. உண்மையா பையா? சொல்லுதாயி. எதுனால நடக்குது என்ன? உண்மையா பொய்யா? எதுனால நடக்குது? சரியா தாயி? நான் சொல்லி தாய் தெரிஞ்சுக்கத்தா. சரியா? உன் மனையில் இருக்கிறத சொல்லி வரி புரிஞ்சுக்க. சரியா? நிம்மதி இல்லாமத்தே இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குற, மன கசந்து போய் உட்காந்துருக்குற. சரியா? வம்பு வழக்கு உனக்கு தானாத்தே வரும். சரியா? கேட்பாரு பேச்சு கேட்டு நல்லா வம்பு வழக்கு வருவோம் மனையில். சரியா தாயி? சரியா? என் பிள்ளை இன்னைக்கு வந்து உழைக்கிற வயசுல உழைக்க மாட்டேங்குது. சரியா? என்ன சொன்னால் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறேன்னு இருக்குது. சரியா? சொல்றேன் தாயி, சொல்றீத்தா கேளு தாயி. என் பிள்ளைக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்றேன், கேட்டுட்டு வா தாயி. சரியா? உனக்கு அப்படி இருக்கா இல்லையா? நான் உண்மை உள்ளதை சொல்லி வரையும் கேட்டு வா. சரியா? அவன் பிள்ளை அப்படித்தானே இருக்கு. உண்மையா பையா? எதுனாலேன்னு தெரியாம தானே என்கிட்ட வந்திருக்க. ஏன் யாருக்கு பேச்ச கேட்குறேன்னு கேட்குற, யார் சொல்லி கூப்பிட்ற ஆளான்னு கேட்குற. சரியா? என்ன பண்ணியிருக்கா அந்த பிள்ளைக்கு, என்ன நடக்குதா சொல்லு. சரியா தாயி? சொல்லி வரேன் தாயி. சரியா? எனக்கு மன நிம்மதி இல்லாத என் பிள்ளை நாள்தான் சொல்லியிருக்கேன். சரியா? இன்னைக்கு என் பிள்ளையோட நிலைமை சரியில்லை. சரியா? கேட்பாரு பேச்சு கேட்குது. சரியா? நடந்துக்கிட்டு இருக்குல்ல தாய். எதனாலும் கேட்குறாங்க. இதே நடந்துக்கிட்டு இருக்குல்ல, உனக்கு தெரியுமில்ல. சரியா? அது யாருனால, அங்காளியா பங்காளியா, யாரு சொந்தமா நிலமா, இந்த என்ன பிரச்சனை நடந்தது, பிரச்சனைக்கு முடிவு என்ன அதை சொல்லு. சரியா? என் பிள்ளைக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை இழுத்துட்டாங்க. சரியா? தேவையில்லாம வம்பு வழக்கில் மாட்டிட்டாங்க. சரியா? இன்னைக்கு மன நிம்மதி இல்லை. அதனாலதான் உனக்கு இன்னைக்கு என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நேரம் சொல்படி கேட்குறமே, மறு நேரம் சொல்படி கேட்க மாட்டேன். சரியா தாயி? இப்போ வம்பு வழக்கு இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பங்காளியில் ஒருத்தோட சண்டை வந்துச்சா? சொல்லு தாயி. அவங்கதான் காரணம். சரியா? உன் குடும்பம் என்னைக்கு நீ இந்த மனைக்கு மகளையும் முடிச்சு வந்தியோ அவனால உனக்கு வம்பு வழக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னைய போட்டு மன கசந்துட்டு நொந்து நூலா போய் இன்னைக்கு வந்து கேட்பாரு பேச்சு கேட்டு என் குடும்பம் வீணா போச்சுட்டேன். கேட்பாரு பேச்சு கேட்டு என் குடும்பத்தை வீணடிச்சு அந்த சிந்தலை ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில நீ இருக்கணும். என்னமோ விதினால போராடி இருக்குது. குடும்பத்தை அன்னைக்கு அழுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உன்னை வேடிக்கை பார்க்குறதே அவங்க வேலையாக வச்சுருக்காங்க. சரியா? உன்னை கண்டாவே அவங்களுக்கு ஆகாது. என்னைக்கு மகளை முடிச்சு வந்து அன்னையிலேருந்து வம்புதே அவங்களுக்கு. நீ நினைக்கிற உன் பிள்ளைய சீரழிக்கணுமே, சீரழிச்சுட்டா வேணுக்குன்னு செஞ்சதே. சரியா? உன் மையன் இப்போதே கொஞ்ச நாளத்தையும் உன் சொல்லப்படி கேட்க மாட்டேங்க. முன்னாடி தான் அம்மான்னு சொல்லி மறு சொல்லாத பிள்ளதே. உண்மையா பையா? சொல்லுதாயி. வந்து இப்போ அவனுக்கு என்ன நடக்குது, அவனுக்கு எதுவும் பண்ணியிருக்காங்களா? அதை தேவை இப்போதே சொல்லிட்டு வரீங்க. திரும்பி செய்துக்கால இப்போதே உன் சொல்லி யார் காரணம் கேட்டே காரணத்தை சொல்லிட்டு இல்லை தாயி. உன் பங்காளியோட சண்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சுல, உனக்கு தெரியுமா தெரியாதா? அவதே அந்த பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை. சரியா? அடிச்சு தூக்கி அதுக்கு முன்னாடி அடிச்சு தூக்கி அந்த மாதிரி அடிச்சு தூக்கி அவ எவ்வளவு அனுபவிச்சாலும் அவ திருந்த போறது இல்ல. நீ சொல்லிட்ட எத்தனையோ தடவை, நீ அள்ளி எரிஞ்சு சொல்லிட்ட. என் குடும்பத்தை நாசமாக்குறவங்கள நீ கேள்வி எத்தனையோ தெய்வத்துல போட்டுட்ட. சரியா? போட்டு அவங்க திருந்தலைங்கிறப்ப என்ன விட்டா அறுவாடுத்து வெட்ட கூட தயங்க மாட்டேன். சரியா? அந்த அளவுக்கு ஆத்திரம் மனசு வேதனை பொங்கி எழுந்துக்கிட்டு உட்காந்துருக்கா. சரியா? என் குடும்பத்தை ஏன் வீணடிக்கிறாங்க கேட்டே வாழ்க்கை போச்சு. சரியா? இன்னைக்கு இருந்து சிந்திக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு புத்தி இல்லாமல் உட்காந்துருக்குற. என் கஷ்டத்தை என்னைக்கு தீர்த்து வைப்பேன்னு தெய்வத்தில் சொல்லி அழுதுட்டேன். சரியா? அந்த தெய்வந்தே எனக்கு வரணும், அந்த தெய்வந்தே பேசணும்னு சொல்லியிருக்கேன். என்ன ஏன்ட்ட வரலன்னா முன்னாடி வந்து எனக்கு சொல்லணும். அது இருக்கா இல்லையா? உன் தெய்வம் இருக்கு. உன் மேல வந்த தெய்வம் இருக்குது. இருக்கா இல்லையா? என்ன பண்ணி வச்சிருக்காங்க? சரியா? இப்ப இல்ல. உனக்கு முன்னாடி வந்த தெய்வம் இப்ப இல்ல. சரியா? இப்ப கொஞ்ச நாளா அந்த தெய்வம் உன்ட்ட விலகிடுச்சு தாயி. உனக்கே தெரியும் விலகிடுச்சு. முன்னாடிலாம் உன் கண்ணில் வந்து எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கும். நடக்க போறது எல்லாத்தையும் நீ கண்டுபிடிச்சிருவ. சரியா? இன்னது இவங்களுக்கு கூலியை கொடுப்பேன்னு சொல்லுவேன். நான் இருக்கல என்ன கேக்குறியா? என்ன வந்து கேட்டுட்டு இருக்க?
நடக்கிறது உனக்கு தெரியாதா? நீ ஏன் மேலே பழி சொல்ற? நீ இருந்துக்கிட்டு சித்திரவதை நடத்துற, நீ இருந்துக்கிட்டு அப்படி பண்ற, ஆட்டி படைக்கிற, நீ எதுக்கு என் மேல இருக்கிற எல்லாம் எனக்கு கேட்டியா இல்லையா? அதை நான் கேட்கலையே. யாருடைய கட்டினாலும் அவளை அடிச்சுட்டு கேள்வி இருக்க இருக்க இல்ல இல்லன்னு நீ கேட்டே இல்லாம பண்ணிட்டே இல்லை. நீ கேட்கற இல்லை, அதுக்கு வாய் வாய் ஏன் வார்த்தை கேட்கற? நான் உன்ட்ட இருக்கிறது உனக்கு தெரியாதா? நான் இன்னைக்கு அவன்கிட்ட வந்து இன்னைக்கு அவன்கிட்ட வந்து சொல்லு. இன்னைக்கு வந்து நான் அவன்கிட்ட இருந்த உண்மையா தான் என் குடும்பத்தை செலவு கூடாது இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவன்கிட்ட வந்து சொல்லு. நீ ஏன் கேட்குற அந்த வார்த்தையை? அடுத்தவ செஞ்சு வச்சிருந்தானா நீ ஏன் அந்த வார்த்தையை கேட்குற? நீ இருக்கியா இல்லையா என்னை ஏன் கேள்வி கேட்குற? நான் இருக்கில்லைன்னு உனக்கு தெரியாதா? உன்ட்ட வந்து பேசினவதேனே நான். அப்புறம் இருக்கா இல்லையா நீ கேள்வி கேட்குற? நீ இருந்தது அன்னைக்கு அடிச்சுட்டு கேட்க நீ தூக்கிடுப்பா. என் பிள்ளைல இந்த கூடாது விட்டுருக்க மாட்டேன். குடியா நான் வந்து உன்ட்ட நின்றவதேனே. நீ இப்போ கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுட்டேனே. சரியா? வர்றி நான் உனக்கிட்ட. சரியா? வர்றப்ப நான் எப்படி ஆடுவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில? வரீண்டி புரிய சத்தியமா கட்டுப்பட்டு வரீண்டி. கூப்பிடு, நீ வாய் விட்டு கொலை சத்தத்தை கொடுறே. சரி, அவங்கள்ட்ட துடியாடுறாங்களா? எந்த